Good evening students. So முன்னாடி லைவ் வரும்போது சவுண்ட் கேட்கல அப்படினு சொன்னீங்க. இப்போ ஓகேவா? சவுண்ட் கேக்குதா அப்படினு சொல்லுங்க. வீடியோ and ஆடியோ கிளியரா இருக்கா அப்படின்றதை சொல்லுங்க. அப்பதான் தொடர்ந்து பேச முடியும். சேஃபா இருப்பீங்க நம்புறேன். சேஃபா இருங்க. ஓகேவா? வீடியோ and ஆடியோ கிளியரா இருக்கா? PC டெஸ்ட் வைஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு 7th டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ இன்னும் சென்ட் பண்ணல. சென்ட் பண்ணிடுவோம், வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? பிரேக் ஆகுதா? வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே பிரேக் ஆகுதா? இப்போ நம்ம சைடு நம்ம கிளியரா டவர் வச்சிருக்கோம். உங்க சைடு வந்து நெட்வொர்க் இஷ்யூனால உங்களுக்கு வீடியோ அண்ட் ஆடியோ கிளியரா இல்லாம இருக்கலாம். ஆல்ரெடி SI டெஸ்ட் வைஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். 27ஆம் தேதி சொல்லியிருந்தோம். ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. PC டெஸ்ட் பேட்ச்ல இருக்கவங்களுக்கு 7th டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ நான் இன்னும் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நைட்டே நம்ம லேட்டாக தான் கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணோம். சரியா? ஸோ இப்போ இந்த லைவ் எதுக்காக அப்படின்னா சயின்ஸ் டாபிக்ஸ் அப்படியே 6வதுலேருந்து தினமும் ஒரு 9 மணிக்கு லைவ் வந்து ஒரு ½ hour சயின்ஸ் டாபிக் டிஸ்கஷன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேவா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். SI ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் சயின்ஸ் டாபிக்லாம் அப்படியே ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடலாம். புது எடிஷன் தான். 2025 இல்லை 2024. ஓகேவா? ஸோ இதுலேயும் அதுலேயும் சேமாக தான் இருக்குது, ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை. சரியா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒரு 30 கேள்வி சயின்ஸ்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கேள்வி பக்கம் புக் பேக் ப்ளஸ் பாக்ஸ் இது ரெண்டுலேருந்தும் கேட்டுறாங்க. அதாவது SI தேர்வுக்கு சொல்கிறேன். சரியா? SI தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 கேள்வி சயின்ஸ்லேருந்து மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா அதில் 20 கேள்விக்கு பக்கம் உங்களுக்கு புக் பேக் அண்டு பாக்ஸ் ரெண்டுத்துலேயும் இருந்து கேட்டுடுறாங்க. அதனால நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது புக் பேக்கும் பாக்ஸும். ஆனால் கன்ஃபார்மாக அப்படி தான் கேட்பாங்களா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பாக அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ மாற்றம் இருக்கலாம். அதனால் எல்லாமே படிக்கணும். சரியா? இந்த 6வது அறிவியல் புத்தகத்தில் பாருங்கள், முதல் பாடம் அளவீடுகள். நம்ம PC டெஸ்ட்டில் அளவீடுகள் முதல் டெஸ்ட்லேயே கொடுத்துட்டோம். 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னோம். சரியா? ஸோ அளவீடுகள்னால் என்ன? ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ இல்லை ஏதாவது ஒரு பேப்பரையோ ஏதாவது ஒன்று ஒரு அளவை வச்சு தானே அளக்க போகிறோம். இப்போ நீளம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊர் எடுத்துக்கோங்களேன். 2 ஊருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அளக்க போகிறோம். அதை எப்படி அளப்போம்? இவ்வளோ நீளம் இருக்குது, இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ அதே போல் இப்போ ஒரு காய்கறி கடைக்கு போகிறீங்க. எனக்கு வந்து 2 கிலோ காய், ஏதாவது ஒரு காய் எது வேணாலும் எடுத்துக்கோங்களேன். ஸோ 2 கிலோ காய்கறி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுவுமே ஒரு அளவீடு தானே. அளவீடு வச்சு தான் நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாத்தையும் எலாபரேட்டாக பார்க்க போகிறதுல என்ன முக்கியமானது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா? பாக்ஸுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். நீளம் அப்படின்றப்போ உங்களுக்கு அதோட SI அலகு மீட்டர். இதுதான் முக்கியமானது. ஓகேவா? உங்களுக்கு SIயும் PCயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இந்த SI அலகை பற்றி தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீளத்தோட SI அலகு அப்படின்னா மீட்டர். அதே நிறையோட SI அலகு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிலோகிராம். காலத்தின் SI அலகு அப்படின்னா வினாடி. சரியா? பரப்பளவின் SI அலகு, பரப்பளவின் அலகு அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? பருமனின் SI அலகு அப்படின்னா மீட்டர் கியூப். பருமன்னா என்ன? கனமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மீட்டர் கியூப் தான் பருமனோட அழகா சொல்றோம். இப்போ வீடியோ அண்ட் ஆடியோ கிளியரா இருக்கா? நீங்க SI எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சயின்ஸை தவிர்த்துட்டு உங்களால SI எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. அதனால கரெக்டாக பார்த்துக்கோங்க. சயின்ஸில் நீங்கள் வந்து நல்ல மதிப்பு நல்ல ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். அந்த எக்ஸாமில் 120+ எடுக்க முடியும். ஓகேவா?
ஸோ போன முறை ஒரு காமெடியான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஐ திங்க் 1 மில்லியன்னா எவ்வளோ அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க பிசி எக்ஸாமில். சரியா, பிசி தேர்வில் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கேட்பாங்களா அப்படின்னு உண்மையிலுமே ஷாக் ஆகிருப்பாங்க. நிறைய பேர் அந்த கொஸ்டினை தப்பும் பண்ணாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஏதாவது ஒரு யூடியூப்லேயோ 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம். ஓகேவா, ஒரு வீடியோ பார்த்துட்டு 10 மில்லியன் வியூ போயிருக்கு அப்படின்னு சாதாரணமாக பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் அதை கொஸ்டினாக கேட்டு வைக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகி அதை வந்து தப்பு பண்ணோம். ஓகேவா, இப்போ 1 மில்லியன்னா எவ்வளோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1 மில்லியன்னா எவ்வளோ? அதையே கேள்வியை கேட்கும்போது தப்பு பண்ணிடுறோம். சரியா, ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் போய் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாபிக்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிருப்பேன் இல்லையா. ஸோ அதுலேருந்து கூட கேள்வி கேட்கும்போது நம்ம தப்பு பண்ணிடுவோம். அதை தான் சொல்ல வரேன். சரியா, 1 மில்லியன்னா எவ்வளோ? 10 லட்சம். ஓகேவா, 1 பில்லியன் அப்படின்னா 1 மில்லியன். சரி, ஓகே, அதையே நான் இப்படி கேட்குறேனே, 100 மில்லியன்னா எவ்வளோ? 100 மில்லியன் அப்படின்னு கேட்குறாங்க. 1 மில்லியன்னா 10 லட்சம். 100 மில்லியன்னா எவ்வளோ? வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கா உங்களுக்கு? இப்போ எஸ்ஐ டெஸ்ட் பேட்சில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். 10 crore 10 கோடி. அதில் பாருங்கள், இப்போவே நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி, நான் என்ன கேட்டேன், 1 மில்லியன்னா 10 லட்சம்னு சொல்லிட்டீங்க. ஓகே, நான் என்ன கேட்டேன், 100 மில்லியன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். இதில் நிறைய பேர் வந்து 1 crore அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா, 1 crore அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. இதை தான் உங்கள் கொஸ்டினை கேட்டு வச்சாங்க. ஓகேவா, 1 கோடியாப்பா 100 மில்லியன்னா? இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமா? இதே தப்பு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க. சரியா, 100 மில்லியன்னா 1 கோடியா? இதில் யாரெல்லாம் 1 கோடி அப்படின்னு நினச்சிங்க? 100 மில்லியன் சொல்லும்போது 1 கோடி அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிங்க? ஓகேப்பா, 1 பில்லியன் தான். 100 மில்லியன் ஈக்குவல் டு 1 பில்லியன். அதோட அளவு எவ்வளோ? 1 பில்லியன்னா எவ்வளோ? சரி, ஓகே, 1 பில்லியன்னா எவ்வளோ? $1 பில்லியன் அப்படின்னு சொல்கிறீங்க. 100 crore 1 பில்லியன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, 1 பில்லியன்னா எவ்வளோ அளவு? ஒருத்தர் வந்து 1000 கோடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாரு. ஓகே, நீங்கள் பிசி எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேள்வி ஒரு கேள்வி எதிர்பாருங்க. ஓகேவா, கண்டிப்பாக அதில் தப்பு பண்ணுவீங்க. சரியா, ஸோ நீங்கள் அளவீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக எல்லா டாப்பிக்கும் மனப்பாடம் பண்ணிட்டு போயிடலாம். அதை புரிஞ்சு, ஸோ இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு போனால் மட்டும்தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ புரியுதா எப்படி வந்து உங்களுக்கு கொஸ்டின் உங்கள் மைண்டு லெவலில் உங்களை வந்து எப்படி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு? இதெல்லாம் எந்த அகாடமியாவது டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். சரியா, நிறைய பேர் வந்து நான் வந்து 1 மில்லியன் அப்படின்னு சொல்லும்போது 10 லட்சம்னு சொல்லிடுவீங்க. ஆனால் 100 மில்லியன்னா எவ்வளோன்னு கேட்கும்போது கண்டிப்பாக 1 கோடியோ இல்லை அதை தப்பு பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, கொஞ்சம் மைன்யூட்டாக யோசித்து போட்டிங்கன்னா மட்டும்தான் அது சரியாகும். சரியா, ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்படியான கொஸ்டின் தான் உங்களுக்கு வரும். சரியா, அடுத்து போயிடலாமா? இதில் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் ஒன்று இருக்கும். ஓகேவா, இது பாருங்கள். பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும். நம்ம நிலவெல்லாம் பார்க்கும்போது நிறைய வீடியோவில் இல்லை ஏதாவது ஒரு மூவியில் பார்க்கும்போது அவங்களுக்கு பூமி அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஏன் அவங்க மிதக்கிறாங்க? அங்கேயும் மண்ணு தான் இருக்குது, அங்கேயும் வந்து பூமி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது இல்லையா? ஸோ அங்கே ஏன் மிதக்கிறாங்க? அங்கே போயிட்டு அவங்க அந்த கோட்டு ஷூட் போட்டிருக்காங்க, அவங்க ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க, அதனால மிதக்கிறாங்களா?
இல்லை, அவங்க வந்து ஈர்ப்பு விசை ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ஓகேவா? பூமியில் நம்மளாம் இந்த பூமியில் ஒட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா காரணம் ஈர்ப்பு விசை தான். சரியா? ஸோ அந்த ஈர்ப்பு விசை நிலவில் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே எடை வந்து குறைவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுலையுமே நிறை சமமாக இருக்கும். நிறைனா என்ன அப்படின்னா, ஒரு பொருள் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் உடலுக்குள்ள நிறைய ஆர்கான்ஸ் இருக்குது. மூளை இருக்குது, இதயம் இருக்குது, கல்லீரல் இருக்குது, கணையம் இருக்குது, சிறுநீரகம் இருக்குது, சிறுகுடல், பெருகுடல் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற பொருட்கள் இருக்குது, எண்ணற்ற ஆர்கான்ஸ் இருக்குது. அதுக்குள்ளேயும் சின்ன சின்னதாக செல்கள் இருக்கும். கரெக்டாக? இந்த மொத்த ஸ்ட்ரக்சரையும் சேர்த்து பருப்பொருட்கள்னு சொல்கிறோம் இல்லையா? சின்ன சின்ன செல்கள்லாம் இப்போ ஒரு 10 லட்சம் கோடி செல்கள் உங்கள் உடலுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சேர்ந்தது தான் நிறை. ஆனால் எடை அப்படின்றது அப்படி கிடையாது. எடை அப்படின்னா உங்கள் மேலே எவ்வளோ அழுத்தம் செலுத்தப்பட்டுருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறது தான் எடை. ஓகேவா? இப்போ புரிஞ்சதா? நிலவில் ஏன் வந்து எடை கம்மியாக இருக்கும் அப்படின்னா அங்கே ஈர்ப்பு விசை அந்த அழுத்தம் கம்மியாக இருக்குது, அதனால் எடை கம்மியாக இருக்குது, அதனால் மிதக்கிறாங்க. பூமியில் அப்படி இல்லை. நம்ம மீது இவ்வளோ பாஸ்கல் அளவுள்ள ஈர்ப்பு விசை நம்ம மேலே அழுத்திட்டு இருக்கு. நம்ம அதை உணர மாட்டோம், ஆனால் அவ்வளோ ஈர்ப்பு விசை நம்ம மீது அழுத்திட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் பூமியில் எடை அதிகமாக இருக்கும். எவ்வளோன்னு பாருங்கள். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையை போல் 1/6 இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாக இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பூமியில் ஒருத்தரோட வெயிட் வந்து 60 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பூமியில் இருக்கிறோம், நீங்கள் இருக்கீங்க, உங்களோட வெயிட்டு 60 கிலோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே நீங்கள் நிலவுக்கு போகிறீங்க அப்படின்னா நிலவில் உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10 கிலோ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். அதுதான் சொல்கிறாங்க அவங்க. 6 மடங்கு, அதாவது 1/6 தான் நிலவில் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக உண்டு, பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதா? நீங்கள் பேசி கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும். அதனால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எஸ்ஐ டெஸ்ட் பேட்சில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ்ஐ புதுசாக டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 399 ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். 599 ஃபீஸ் சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறம் 399 குறைச்சிட்டோம். ஓகேவா? உங்களுக்கு யாருக்காவது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ப்ளீஸ் ரிட்டன் சொல்லுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பூமியில் நீங்கள் இருக்கீங்க, எடையும் நிறையும் ஒன்று கிடையாது, ரெண்டுமே வேற வேற. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எடை அப்படின்னா ஒரு பொருள். எக்ஸாம்பிளுக்கு எதை எடுத்துக்கலாம், இந்த மைக் எடுத்துக்கலாமே. இந்த மைக் இருக்குன்னு வைங்களேன். இந்த மைக்குக்குள்ள பல அளவுள்ள பொருட்கள் இருக்கும் இல்லையா? எப்படி சொல்கிறது, பருப்பொருட்கள்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு கையில் ஏதாவது ஒரு நீங்கள் வச்சுருங்க, நீங்கள் மொபைல் தானே பார்த்துட்டு இருக்கீங்க, மொபைலே வச்சுக்கோங்க. மொபைல் உள்ளே இருக்கிற அந்த பருப்பொருட்களோட அளவு தான் நிறை. ஓகேவா? எடை அப்படின்னா அந்த மொத்த ஃபோன் மேலேயும் எவ்வளோ ப்ரெஷர் அழுத்திட்டுருக்கு, அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றது தான் எடை. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இப்போது பூமியில் உங்களோட வெயிட் வந்து 60 கிலோ இருக்குன்னு வைங்களேன். அதே நிலவுக்கு நீங்கள் போயிட்டு உங்களோட வெயிட்டை அளக்குறீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து 10 கிலோ தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா பூமியில் இருக்கிற ஈர்ப்பு விசையோட நிலவில் ரொம்பவுமே கம்மி. அதனால தான் அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ். புரிஞ்சதா? 6 ஃபீட் வெப்பன், என்னப்பா பேர், ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாக்ஸுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன். சரி, ஓகே.
எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 27ஆம் தேதி புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிசி டெஸ்ட் பேட்சில் ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இன்னும் ஆன்சர் கீ கொடுக்கல, வெயிட் பண்ணுங்கள், வந்துடும், கொடுத்துருவேன். சரியா? அடுத்து பாருங்கள், முற்காலத்தில் அடுத்த பாக்ஸ் பாருங்கள். முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர். தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலினை கொண்டு நேரத்தை கணக்கிட முடியும். மணல் நிரப்பப்பட்ட சிறு துளை உடைய பாத்திரத்தை கொண்டு காலத்தை கணக்கிடலாம். இதெல்லாமே டைமை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முறை தான். ஸோ இந்த மாதிரி இப்படியே சும்மா ஒரு கூற்று காரணத்தில் முதல் லைன் ஒன்றும் பக்கத்தில் இருக்கிற இதுலேருந்து இந்த பாக்ஸ்லேருந்து ஒன்றும் உங்களுக்கு கேட்டு வச்சிடலாம், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு கருவி. ஸோ நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி ஒரு அளவு ஓடிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்க அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும். அதுதான் ஓடோமீட்டர். எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து ஸ்பீடோமீட்டர். ஓடோமீட்டர் அப்படின்றது சரி ஓகே. ஓடோமீட்டர்னா என்ன, நீங்கள் எதை சொல்கிறீங்க சொல்லுங்கள்? எல்லாருக்கிட்டையுமே மேக்ஸிமம் வண்டி இருக்கும். ஓடோமீட்டர்னா என்ன? கொஸ்டினா இதாக கூட இருக்கலாம்ப்பா. பிசி எக்ஸாம்லையும் எஸ்ஐ எக்ஸாம்லையும் ஒரு கேள்வி இதாக கூட இருக்கலாம், பார்த்துக்கோங்க. ஓடோமீட்டர்னா என்ன? ஓடோமீட்டர்னா நீங்கள் வண்டியில் ஓட்டிட்டு போகும்போது முன்னாடி 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டே இருக்கு இல்லையா, உங்களோட கிலோமீட்டர் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் ஓடோமீட்டர். ஸ்பீடோமீட்டர் அப்படின்னா எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முள் 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முள் சுற்றும் இல்லையா, அதுதான் ஸ்பீடோமீட்டர். 2 இருக்குது அதிலே, பார்த்துக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 1 மில்லியன் கணக்கு தான். 1 மில்லியன் நீங்கள் வந்து எப்படி, அதாவது 100 மில்லியன் அப்படின்றது எப்படி 1 கோடி அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக சொல்கிறீங்களோ அது போல தான் இதுவுமே. நீங்கள் அவசரத்தில் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இது கேட்கும்போது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தப்பாக எழுதிட்டு வந்துடுவீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 6ஆவதுல ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ தான் தொடங்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஃபஸ்ட் லெசன் இது தான்ப்பா. இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த 2 பாக்ஸு, அதுக்கப்புறமா அளவுனா என்ன, எது இதுக்கு எஸ்ஐ அலகு என்னென்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நான் சொன்ன தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா? அவ்வளோதான். ஒவ்வொரு லெசன் தான் பார்க்க முடியும் ஒரு நாளைக்கு. சரியா? அதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுது. தினமும் பார்த்தோம்னா கூட ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாமில்? எஸ்ஐ அண்ட் பிசி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதே போல் நம்ம 599 டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் சொல்லியிருந்தோம். எஸ்ஐ எக்ஸாமுக்கு உங்களுக்கு நம்ம 399 ஆஃபர் சொல்லியிருக்கோம். சரியா? இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்தடுத்த லைவில் ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குது இல்லையா, இப்போ குரூப் டி எக்ஸாம் வரப்போகுது. ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குது. அதை அப்படியே நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேஜ், கிட்டத்தட்ட ஒரு 500 பேஜ் பக்கம் ஒரு புக் ஒன்று இருக்குது. அந்த புக்கில் இருக்கிறத அப்படியே எடுத்து ஒவ்வொரு பேஜாக ஃபுல்லாகவே அப்படியே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும். சரியா? ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பேஜ் போதும். ஒரு பேஜ் இல்லைன்னா 2 பேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போது? இப்போ நம்மளோட பிசி முழுமையான கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. 799 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ உங்களுக்கு பிசி எஸ்ஐ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர் சொல்கிறேன், நம்ம அகாடமி நம்பர். பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதில் 499 அப்படின்னு இருக்குது. 499 ரூபா இல்லை பிசிக்கான கட்டணம், 399 ரூபா தான். சரியா? ஸோ இந்த 399 ரூபாயை பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் கான்டாக்ட் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.
டீட்டெயில் வரும், பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளியராக இருக்கா? வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் நண்பர்கள் யாராவது பிசி அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்படியே நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ கிளியராக தெரியுதா உங்களுக்கு? ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். எஸ்ஐ வந்து 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம், புது பேட்ச்சு. சரியா? நான் ஏன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதில்ல அப்படின்னா இதுக்காக தான். நம்ம ஒன்று கேட்குறோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு எதுக்குப்பா நம்ம சொல்லணும் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணி ஓகே எனக்கு வேணும் அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நான் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான காரணமே அதுதான். நம்ம வந்து நம்ம இங்கே வந்து சின்னவங்க பெரியவங்க அப்படிலாம் இல்லாமல் ரெஸ்பான்ஸே இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறதில்ல, அது யாராக இருந்தாலும் சரி. வேணும்னா பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான். நம்ம ஏதோ படிச்சிங்க அப்படின்னா பாஸ் ஆகலாம், வேணும்னா பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான். நம்ம வந்து யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி இதை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பாஸ் ஆக போகிறீங்க. ஓகே, தேங்க்யூ. சேஃபாக இருங்க. ஓகேவா? போதுமா? லைவ் கட் பண்ணிக்கலாமா? வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி படிங்க. சரியா? கிளாஸ் வேணுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்லுவாங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.